ப்ரொக்கோலியை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ரொக்கோலி நம்ம சாப்பிட்றதுக்கு காலிஃப்ளவர் டேஸ்ட்லேயே தாங்க இருக்கும். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த ப்ரொக்கோலியை நான் சின்ன சின்னதாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு இதில் நம்ம சூடான தண்ணியை ஊற்றி வச்சிடலாம். சூடான தண்ணியை இதில் ஊற்றும் பொழுது நம்ம சாப்பிடும்போது இந்த ப்ரொக்கோலி நல்ல சாஃப்டாக நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்ச நேரத்துக்கு, அதாவது ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சிடணும். இதை இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் நான் நெய் தான் ஊற்றுறேன். ஒரு 3-4 ஸ்பூன் தாராளமாக ஊற்றிக்கிறேன். நெய்க்கு பதிலாக உங்ககிட்ட பட்டர் இருந்தால் கூட ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கிறேன். இப்போ இந்த நெய்யிலேயே அப்படியே நம்ம லோ ஃப்ளேமில் போட்டு இதை நல்லா வறுத்துக்கணும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி நீங்கள் கலக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா பொரிஞ்சு வந்துடும். நம்ம போட்ட மைதா மாவு எல்லாமே நெய்யில் நல்லா பொரிஞ்சு நல்ல மணம் வர ஆரம்பிக்கும். அந்த மைதாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல மணம் வர ஆரம்பிக்கும். இப்போ நான் 2 கப்பு திக் பாலில் 2 கப்பு தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் இது கூட கலந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. நல்லா இது கொதித்து வரட்டும். ஏற்கனவே ப்ரொக்கோலியை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதில் பூண்டும் இஞ்சியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் சேர்த்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு எல்லாமே உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தான். நம்ம எந்த அளவுக்கு நிறைய சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நல்ல எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது இந்த வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரே ஒரு குடமிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கணும். இந்த குடமிளகாலாம் போடும்போது இதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குடமிளகா இல்லைன்னா நீங்கள் அதை விட்டுருங்க. இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ப்ரொக்கோலியை அப்படியே வடிகட்டிட்டு இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குடமிளகா எல்லாமே வேகணும். அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி வச்சாலே நல்லா வெந்துடும். குடமிளகா சீக்கிரமாக வேகக்கூடிய காய்கறி தான். அதே மாதிரி ப்ரொக்கோலி நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சனால குயிக்காக நமக்கு வெந்து போயிடும். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ மிளகாய்த்தூள் இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். எல்லாமே உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் போட்டதும் நல்லா 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டாலே போதுங்க. நல்லா இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடும். அவ்வளோதான். இதை ரெடி பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம சீஸ் தான் போட போகிறோம். சீஸ் இருந்தால் போட்டுக்குங்க. இல்லைனா இந்த ஒயிட் சாஸே நல்லா தான் இருக்கும். சீஸை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடாக இது கொதித்து நல்லா வந்துட்டுருக்கு. அதனால் நம்ம சீஸ் போட்டாச்சு. சீஸ் போடும்போது அது நல்லா மெல்ட் ஆகிட்டே வரும். கொஞ்சம் கழித்து நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் பொடி பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கலந்து விடும்போது அந்த சீஸ் எல்லாமே நல்லா உருகி வந்திருக்கு பாருங்கள். நல்லா மெல்ட் ஆகி வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ப்ரொக்கோலியை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ப்ரொக்கோலியை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் இதில் என்ன சேர்க்க போகிறேன்னா பாஸ்தா தான் சேர்க்க போகிறேன். ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாஸ்தாவை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் திரும்பவும் ப்ரொக்கோலியை நம்ம போட்டுட்டு பாஸ்தாவை மேலே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா தான் அந்த நம்ம ஒயிட் சாஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் போட்டிருக்க சீஸ், அதுக்கப்புறம் இந்த காய்கறி எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து சூப்பராக இருக்கும். இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் லோவில் வச்சு இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே போதும். அந்த பாஸ்தாவில் உப்பு காரம் எல்லாமே சேர்ந்து சீஸ் எல்லாமே எல்லாத்துலேயும் சேர்ந்துடும். இதில் இப்போ கடைசியாக உங்கள் வீட்டில் துளசி இருந்துச்சுன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்குங்க. துளசி இலையை ஒரு 5-6 துளசி இலையை சேர்த்துக்கிட்டோன்னா இதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. இந்த சீஸி ப்ரொக்கோலி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ப்ரொக்கோலியை வச்சு செய்யும் போது இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோவை யாரை பார்த்துட்ருக்கீங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.